இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 555 மேனிஃபெஸ்டேஷன், அதாவது 555 அப்படின்ற லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நம்பர் ரொம்பவே லக்கியான நம்பர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலும் வீடு வாங்கும் போது, கார் வாங்கும் போது இந்த 5 அப்படிங்கிற நம்பர்ல தான் வாங்குறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நம்மள நிறைய பேரு இந்த 555 அப்படிங்கிறது ஃபேன்சி நம்பர், அதனாலதான் நிறைய பேரு இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது உண்மையான காரணம் இல்ல. இந்த நம்பரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. 555 அப்படிங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இந்த நம்பருக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பரை ஏன் லக்கின்னு கன்சிடர் பண்றாங்க? இந்த நம்பருக்கு எதுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? 555 மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, அதை எப்படி பண்றது, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். 555 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், இதோட கான்செப்டே நம்முடைய கோலை 5 நாளைக்குள்ள 55 தடவை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்முடைய கனவுகளை நிஜமாக்கிறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய கோலை அடையிறதுக்கு நம்மளுக்கு தேவையான நம்பிக்கையும் வழியும் இதன் மூலமா நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய ரொட்டீன் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நம்மளுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி நம்முடைய ஆசைகளையும் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பா கவனிக்கணும். உங்களுடைய இலக்குகளை பத்தி சிந்திக்கிறதுக்கும் அதை அடையிறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த வழி அப்படின்னா அது இந்த 555 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான். 555 அப்படிங்கிறது பர்சனல் பவரை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த நம்பரை நம்ம அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்ப சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி தான் இந்த நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா 555 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தரலாம். நம்பர் 1, செட் யுவர் இன்டென்ஷன்ஸ். முதல்ல நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல ரொம்பவே தனித்துவமா இருக்கணும். இப்போ சந்தோஷமா இருக்கிறதா நம்மளுடைய எண்ணம் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். என்ன பண்ணா நம்ம சந்தோஷமா இருப்போம், யார் கூட இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம், எங்க இருந்தா சந்தோஷமா இருப்போம், இப்படி நம்மளுடைய சந்தோஷம் எதுல இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறத பார்க்கணும். நம்பர் 2, சூஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். நம்மளுடைய கோல்ஸுக்கு ஏத்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை தேர்ந்தெடுக்கணும். உதாரணத்துக்கு சந்தோஷமா இருக்கிறதா நம்மளுடைய கோல் அப்படின்னா அதுக்கான அஃபர்மேஷன் ஒவ்வொரு நாளும் நான் ரொம்பவே மகிழ்ச்சியா ஆனந்தமா இருந்துக்கிறேன், நான் இந்த பூமியில வசிக்கிற ஒவ்வொரு நாளையும் நான் ஒரு ஆசீர்வாதமா நினைக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய அஃபர்மேஷன்ஸ் சொல்லலாம். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அஃபர்மேஷன்ஸ் ஒரு வரி இல்ல 2 வரியில தான் இருக்கணும். ரொம்பவே நீளமான அஃபர்மேஷன்ஸை தேர்ந்தெடுக்க கூடாது. இந்த டெக்னிக்கோட முக்கியமான நோக்கமே ரொம்பவும் எளிமையான முறையில இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம சிரமப்படணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்பர் 3, ஃபீல் யுவர் மேனிஃபெஸ்ட் இஸ் ஆல்ரெடி யுவர் ரியாலிட்டி. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயம் ஏற்கனவே நடந்துட்டதா நினைக்கணும். இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காம ஆல்ரெடி பிரசன்ட்ல இந்த விஷயம் நடக்கிற மாதிரி நினைக்கணும். ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட விஷயம் இன்னும் நடக்கல அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்போ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனுடைய பவரும் ரொம்பவே கம்மி ஆயிடும். நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும்போது அந்த தருணத்துல நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே எமோஷன்ஸோட அந்த விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்பதான் இந்த பிரபஞ்சம் நம்ம ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனையும் ரியாலிட்டியா மாத்தும். நம்பர் 4, ரைட் யுவர் அஃபர்மேஷன்ஸ். ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கிட்டு அதுல நம்மளுடைய அஃபர்மேஷன்ஸை 55 தடவை எழுதணும். நம்ம எழுதும் போது நம்மளுடைய முழு கவனமும் அதுல தான் இருக்கணும். ஒருவேளை நம்மளுடைய கவனம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஊதுபத்தியை ஏத்தி வச்சுக்கிட்டு எழுதணும் அப்படின்னா அந்த நறுமணம் நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுக்க அந்த விஷயத்திலேயே வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 5, லெட் இட் கோ. நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் தொடர்ந்து 5 நாளைக்கு 55 தடவை எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை விட்டுறணும். இந்த யூனிவர்ஸ் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா ரியாலிட்டியா மாறும் அப்படின்னு முழு மனசோட நம்பணும். கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப சீக்கிரமாவே நிறைவேற்றிடும். எல்லாமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நம்பி இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம மனசார நன்றி சொல்லணும். ரொம்ப சீக்கிரமே ஒரு நாள் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நிஜமாவே நடக்கும். 5 நாள் தொடர்ந்து 55 தடவை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், என்னோட மேனிஃபெஸ்ட் பலிக்குது அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற எண்ணம் உங்க எல்லாருக்குள்ளயுமே வந்திருக்கும். பெரும்பாலும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட ஃபாலோ பண்ற நிறைய பேரால 5 நாளுக்குள்ளேயே அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ரியாலிட்டியா மாறுறத உணர முடியும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலருக்கு இதோட ரிசல்ட் தெரியறதுக்கு 1 வாரம், 10 நாள் இல்ல 1 மாசம் கூட ஆகலாம். இது எல்லாமே நம்மளுடைய எனர்ஜி அண்ட் வைப்ரேஷனை பொறுத்து தான் இது எவ்வளவு சீக்கிரம் ரியாலிட்டியா மாறுது அப்படிங்கிறது இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் பர்சனா இருந்து அடிக்கடி மேனிஃபெஸ்ட் பண்ற ஒரு ஆளா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிசல்ட்டை சீக்கிரமாவே பார்க்க முடியும். ஆனா நம்ம இப்பதான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இதோட பலனை பார்க்கறது
பண்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பலன் அடைஞ்சவங்க மேனிஃபெஸ்டேஷன் ரியாலிட்டியா மாறும்போது ஒரு சில அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிகுறிகள் என்னன்னா 111, 222 இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனை பத்தி அடிக்கடி கனவு வரும். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் படிப்படியா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். முக்கியமா எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் நாமளும் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் பலிக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். அடுத்ததான் நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். நம்பர் 1, ஸ்பெசிபிக் ட்ரீம். நம்மளுடைய ஆசை, கனவு இது எல்லாமே கொஞ்சம் குறிப்பிட்டதா இருக்கணும். ஒரே ஒரு ஸ்பெசிபிக்கான கோலை மட்டும் செட் பண்ணி அதை மட்டும் அடையிறதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய ஃபோக்கஸ் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அதன் மேல முழு கவனத்தையும் செலுத்த முடியும். நம்பர் 2, டைரி. நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனை எழுதுறதுக்கு ஒரு புக் இல்லனா டைரியை வச்சுக்கணும். ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதணும் அப்படின்னா இந்த மெத்தடோட சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா எழுதிட்டு அந்த பேப்பரை நம்ம பத்திரமா வச்சுக்க மாட்டோம். அது எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடும். அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர்லயோ இல்ல லேப்டாப்லயோ இந்த விஷயத்தை 55 தடவை நீங்க டைப் பண்ணவோ இல்ல காப்பி பேஸ்ட் பண்ணவோ கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்னிக்கோட பலன் நமக்கு சுத்தமா கிடைக்காது. இந்த மேனிஃபெஸ்டேஷனை எழுதும் போது நம்மளுடைய உடல் மற்றும் மனம் ரெண்டுமே ஒரே விஷயத்துல ஒருங்கிணைஞ்சிருக்கும். இதுவே நம்ம லேப்டாப்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ டைப் பண்ணும்போது இருக்காது. இந்த காரணத்துக்காக தான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணும்போது ஒரு நோட்டையும் பேனாவையும் கண்டிப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, 5 days பிராக்டிஸ். இந்த விஷயத்தை தொடர்ந்து 5 நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம பிஸியா இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட இந்த விஷயத்தை செய்யாம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஒருவேளை நம்ம அப்படி ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட பலன் நமக்கு சுத்தமா கிடைக்காது. சோ கண்டிப்பா நம்ம இந்த டெக்னிக்கை தொடர்ந்து 5 நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். நம்பர் 4, விஷுவலைஸ் ஆர் இமேஜின். நம்ம நடக்கணும்னு ஆசைப்படுற விஷயம் இந்த தருணத்துல நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். அந்த உற்சாகம், உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே உணரணும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன்ல ரொம்பவே கிளியரா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதோட கலர் எப்படி இருக்கணும், அது எந்த மாடல்ல இருக்கணும், இப்படி எல்லாத்தையுமே ரொம்பவே கிளியரா கற்பனை பண்ணணும். நம்பர் 5, ரைட் 55 times per day. ஒரு நாளைக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷனை கண்டிப்பா 55 தடவை எழுதணும். இன்னைக்கு ஒரு 20 தடவை எழுதிட்டு நாளைக்கு மீதி எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதே மாதிரி காலையில 30 தடவை எழுதிட்டு மீதி 25 சாயங்காலம் எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு தடவை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா 55 தடவையும் அப்பவே எழுதி முடிச்சிடணும். நமக்கு ரொம்பவும் தேவை அப்படின்னா ஒரு 5 செகண்ட் இல்ல 10 செகண்ட் மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு தடவை உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது 55 தடவை எழுதி முடிச்சிட்டு அப்புறம் தான் எழுதிக்கணும். நம்பர் 6, செலக்ட் a silent place. அடுத்ததா நம்ம உட்கார்ந்து எழுதுற இடம் ரொம்பவே அமைதியா இருக்கணும். இயற்கையோட இணைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். நம்ம எங்க உட்கார்ந்தா நம்ம மனசு நிம்மதியா இருக்குமோ அங்க உட்கார்ந்து எழுதணும். ஒரு சிலருக்கு வீட்ல மாடியில உட்கார்ந்து எழுதுனா பிடிக்கும். ஒரு சிலருக்கு பார்க்ல மரங்களுக்கு நடுவுல உட்கார்ந்து எழுதுறது பிடிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அதிகாலை நேரத்துல 3 மணி இல்ல 4 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து எழுத பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுடைய மனசுக்கு எந்த இடம் ரொம்பவே நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்து எழுதணும். நம்பர் 7, ஃபோக்கஸ். அடுத்ததா நம்முடைய முழு கவனமும் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல மட்டும் தான் இருக்கணும். வேற எதை பத்தியும் யோசிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த டெக்னிக் பலிக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கவே கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகத்தோட செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட ரிசல்ட் நெகட்டிவா தான் இருக்கும். நம்பர் 8, ரீசன் ஃபார் நேம். அடுத்ததா இந்த மெத்தடுக்கு ஏன் 555 டெக்னிக் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கறத பாத்திரலாம். 55 அப்படிங்கிற நம்பரை பர்சனல் நம்பரா கன்சிடர் பண்ணுவாங்களாம். இந்த நம்பர்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய வைப்ரேஷன் பாசிட்டிவா இருக்கிறதோட நம்மளுடைய எனர்ஜியும் ரொம்பவே அதிகரிக்கிறதா சொல்லி இருக்காங்க. இதை ஏன் 5 நாளைக்கு ரிப்பீட்டா பண்ண சொல்றாங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை குறிக்குது. சோ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது நம்மளுடைய பர்சனல் எனர்ஜியை பஞ்சபூதங்களோட இணைக்கிறோம். அதனால இந்த பிரபஞ்சமே நம்மளுடைய கோலை சாதிக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக்கோடைய கான்செப்ட். இந்த டெக்னிக்கோட முக்கியமான நோக்கமே நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோகிராம் பண்றது தான். ஏன்னா ஒரு விஷயத்தை முழு கவனத்தோட 5 நாளைக்கு தொடர்ந்து எழுதும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை அடையிறதுக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரியும் நம்ம மைண்ட் ரொம்பவே தெளிவா இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனாலதான் இந்த டெக்னிக்கை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெக்னிக் ரொம்பவே ஈஸியானதும் கூட. ஏன்னா நம்மளுக்கு தேவையானது ஒரு நோட்டும் பெண்ணும் மட்டும்தான். எந்த டைம்ல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற கேள்வி உங்க எல்லாத்துக்குள்ளயும் வந்திருக்கும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நமக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப நம்ம உட்கார்ந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா எழுதுக்கிற நபரா இருந்தா காலையில பண்ணலாம், இல்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம். ஆனா நம்ம எப்ப இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணாலும் நம்ம தனியா இருக்கணும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இருக்கணும். இப்போ இந்த டெக்னிக்கை இன்னும் எஃபெக்டிவ் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பாத்திரலாம். நம்மளுடைய
நம்மளுடைய கவனம் முழுக்க எங்க இருக்கோ அங்கதான் நம்மளுடைய எனர்ஜியும் ஃப்ளோ ஆகும். நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோ ஆகும் போது தான் நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த மேனிஃபெஸ்டேஷனை 55 தடவை எழுதும் போது அதை வாசிக்கவும் செய்யணும். நம்மளோட குரல் வழியா நம்ம அந்த அஃபர்மேஷன்ஸை கேட்கணும். சோ நம்ம 55 தடவை எழுதும் போது அதை முழு கவனத்தோட சொல்லியும் இருப்போம். இதனால இந்த விஷயம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம எழுதும் போது அந்த சிச்சுவேஷனை அப்படியே கற்பனை பண்ணி பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அது இன்னுமே ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னா அந்த தருணத்துல நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்போம், நம்மளை சுத்தி எல்லாமே எவ்வளவு மேஜிக்கலா தெரியும். இந்த மாதிரி எல்லாமே ரொம்பவே மைனூட்டா கற்பனை பண்ணி பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா இந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட மைண்ட் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கணும். நம்மளுடைய வைப்ரேஷன் எனர்ஜி எல்லாமே ஹையா இருக்கணும். ஒருவேளை நமக்கு ரொம்பவே பிடிச்சவங்களை இழந்துடக்கூடாது அப்படின்ற பயத்திலேயோ இல்ல யாரோ ஒருத்தர் இதை பண்ணுன்னு சொன்னதுனால வலுக்கட்டாயத்திலேயோ பண்றோம் அப்படின்னா இதோட விளைவுகள் நெகட்டிவா இருக்கும். அதனால ஒருவேளை நான் பாசிட்டிவான மைண்ட் செட்ல இல்ல அப்படின்னா மெடிடேஷன் பண்ணியோ இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டு கேட்டோ இல்ல மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்த்தோ நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை போக்கிட்டு தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணவே ஆரம்பிக்கணும். இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி அண்ட் பவர்ஃபுல் ஆனதும் கூட. சோ இத நம்ம எந்த ஒரு சந்தேகமும் நெகட்டிவிட்டியும் இல்லாம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான எஃபெக்டிவான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வேற எதுவுமே இல்ல அப்படிங்கறத உணர்வீங்க. ஒருவேளை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயம் 5 நாளைக்குள்ளேயே நமக்கு கிடைச்சிட்டாலும் கூட இந்த மேனிஃபெஸ்டேஷனை முழுமையா 5 நாள் நம்ம பண்ணி முடிக்கணும். ஒரு சிலருக்கு 5 நாளுக்குள்ள அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் பலிக்காது. ஆனா நம்ம அதனால சோர்வடைஞ்சிட கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே முழு போக்கஸோடையும் நம்பிக்கையோடையும் மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிட்டோம். அதோட ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. எத்தனை நாள்ல உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் பழிச்சது அப்படிங்கறத எனக்கு ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.